கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். உலகத்திலே மிகவும் பிரதானமான பணி நமக்கு என்னவென்று கேட்டால் இந்த வேதத்தை தியானிப்பது தான். வேதத்திலே மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கூட மனிதனால் பின்பற்ற முடியவில்லை. அதற்கு நேர்மாறாக எதிராக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அறிவை வைத்து கொண்டு அவன் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்வதிலேயே இந்த வரலாறு முழுவதுமாக மனிதன் தேவனை கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்பதுதான் நாம் இந்த பாடங்களின் மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவராக. சரீரம் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனமானது. எல்லா விதமான பலவீனங்களிலும் மனிதன் மாட்டிக்கொண்டிருக்கான். எவ்வளவுதான் தெரிந்தாலும் அவன் தவறு செய்வதிலே தான் மனிதன் இருந்து கொண்டிருக்கான். அதுவும் தேவனுக்கு விரோதமான தவறு. சரீரத்துக்கு விரோதமான தவறு வேறு, தேவனுக்கு விரோதமான தவறு. அது எதை செய்யாது என்று சொல்கிறாரோ அதை தான் செய்கிறான். நமக்கே நம்முடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நாம் வேண்டாம் என்று சொன்னால் அதை செய்கிறார் என்றால் நமக்கு கோபம் வருகிறது. அப்படின்றால் தேவனுக்கு எவ்வளோ கோபம். ஆனால் மனிதன் அதை குறித்து கவலையப்படுவதில்லை. அவன் தன் சொந்த விருப்பத்தில் செய்கிறான் என்பதை தான் நாம் இங்கே யோசுவாவின் புத்தகத்தை பார்த்தோம். இன்றைக்கு வேறு எதுவும் பார்க்க போவதில்லை. எவ்விதமாக மனிதன் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறான் என்பதை மாத்திரம் பார்க்கிறோம். அதன் பின்னணியிலே தான் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த சம்பவம் இருக்கிறது. நியாயாதிபதியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 326ஆம் பக்கம் 1, 2, 3 வசனங்கள். மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டு அதை குறித்து என் காதில் கேட்ட நீ சாபமிட்டாயே, அந்த பணம் ஐயோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை இந்த தாயிடத்தில் திருப்பி கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுருபத்தையும் அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தான் திரும்ப கொடுத்தான். அவன் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் பார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். மிக அற்புதமான விசித்திரமான ஒரு தாய், ஒரு மகன். தாயிடத்திலிருந்து எவ்வளோ திருடுறாங்க? 1100. அங்கே தெலீலாளுக்கு அவன் சிம்சோனை காட்டி கொடுப்பதற்காக அந்த ஊர் பெரியவதை எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒவ்வொருவரும் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு ஒன்று கொடுப்போம். இது எதேச்சியாக நடக்கிறதா எல்லாம் என்றால் நமக்கு தெரியவில்லை. ஆக இந்த தாய் பாருங்க, அவள் என்ன பண்ணுறாள்? அதுக்கு இந்த காசு எதுக்காக நியமித்திருக்கிறாள் என்றால், யாருக்காக நியமித்து, எதுக்காக? கர்த்தருக்கு நியமிக்கிறாள். எவ்வளவு ஏமாற்று வேலை போகிறாள். இப்படி தான் கர்த்தருக்கு நியமித்து என்ன பண்ணலாம்? அவன் 1000 பேருக்கு சாப்பாடு போடலாம், 1000 பேருக்கு துணிமணி வைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நியமித்து என்ன பண்ண போகிறா? அதை வச்சுட்டு அவள் முதல்ல வெட்டப்பட்ட சிறுபம் இல்லைங்களா, வாட் யூ கால் கார்விங்ஸ், சிலைகளை என்ன பண்ணோம்? கார் பண்ணுறோம். கையினாலே சிலைகளை ஒரு கல் எடுத்து செதுக்கி வடிவமைக்கிற சிலைகள் உண்டு. அல்லது வார்க்கப்பட்ட புளியார் சிலை நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? அவர்களை ஒரு மோல்டில் போட்டு மோல்டட் ஸ்டாச்சுஸ். 2 விதமான செய்வதற்காக யார்கிட்ட பொருத்தனை பண்ணிக்கிறானா? யார் வேணான்னு சொல்கிறாரோ அவர்கிட்டயே பொருத்தனை பண்ணிக்கிறார். இதுதான் இங்கே ஆரம்பிப்பது. முடிவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். இருந்த காலம் முழுவதும் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் இப்போ மையப்பொரு மடுவில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த பார்க்கலாம். ஆக கர்த்தர் எது வேண்டாம்னுக்கிறாரோ அதை என்ன பண்ணுறான்? சைட் பை சைட் என்ன சொல்கிறாங்க? சீலோவில் என்ன இருக்குதாங்க? சீலோவில் என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருக்குது. கூடவே என்ன இருக்குது?
கூடவே இந்த விக்கிரகம் இருக்கிறது. அங்கே தாயார் என்ன பண்றா, தேவ கர்த்தனுக்குன்னு நான் நியமித்து கொண்டேன். அதுக்கு ஆனால் என்ன செய்யறாவோ, ஒரு செதுக்கப்பட்ட அல்லது சிற்பி செதுக்கப்பட்ட ஒரு சிலையை செய்வதற்காக, வார்க்கப்பட்ட ஒரு சிலைக்காக நான் கர்த்தனுக்கென்று நியமித்துக் கொண்டேன் என்று அங்கே கூறுகிற அளவுக்கு அந்த நாளிலே என்ன நடந்ததோ அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. தேவனை விட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை யாருக்கு கொடுக்கணும், வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கமாக இருக்கிறது. அங்கே தான் மனிதன் என்ன செய்கிறான், என்னவென்றாலும் அவங்க என்ன பண்றான். யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதை பார்க்கலாம், விதமாக பல நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஆனால் கர்த்தர் அதுக்கு எதிராக என்ன சொல்லியிருக்கிறார், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 20:4. யாத்திராகமம் 20:4. மேலே வானத்திலும் இதுல மனிதன் வந்துட்டு இல்ல சாமி எனக்கு புரியல, எனக்கு அப்ப இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றதுக்கு இங்க என்ன பண்ண முடியல, இங்க வாய்ப்பே கொடுக்கல. அவர் இந்த ஒரு வசனத்துல மிக தெளிவாக சொன்ன சொல்றாரு, மேலே வானத்திலும், இனி வானத்தில் இருக்கிற அவ்வளவு கிரகங்களுக்கும் பேர் நவ கிரகங்களை அவ்வளவற்றையும் மனிதனை செய்து கொண்டிருக்கிறான், ஆராதித்து கொண்டு இருக்கிறான். அதே விதமாக சூரியனை ஆராதிக்கிறான், சந்திரனை ஆராதிக்கிறான், நட்சத்திரங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் என்று ஆராதித்து கொண்டிருக்கிறான். அதே விதமாக பூமியிலும் கீழே பூமியில் இருக்கிற மிருகங்கள், அதே விதமாக பறவைகள், அதே விதமாக பூமியின் தண்ணீர் என்ன இருக்குது, மச்சங்கள் இருக்கிறது. இந்த மச்சங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் என்ன பண்ணலாம், அதை தான் பவுலடிகளார் சொல்வார் ரோமன் இல்லையா, அவருடைய இச்சைக்கு ஒப்பு கொடுத்து விட்டாரு. எதையெல்லாம் அவர் வேண்டாம் என்று சொன்னார், அவர்களை யாதொரு செய்ய வேண்டாம். 5ஆம் வசனம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை விசாரிக்கிறவராயிருக்கிறேன். எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவன் என்ன யாரா ஆயிடுவான், அவன் அப்படி அவளை நமஸ்கரித்தால் அவன் யாராகிடுவான் இல்லை சொல்றாரு. அவர் என்ன வசனம் வார்த்தை போட்டுக்குது, அவர் எரிச்சலுள்ள தேவன், நீ அந்த விதமாக அவளை நமஸ்கரித்தால் என்ன அவர் என்ன பண்றியா நீ, படிமா அவரு அதுக்கு அப்படி படிச்சா புரியாது. அதான் திரும்ப திரும்ப சொல்றவங்களுக்கு அங்க போய் ஸ்பீடு காமிச்சா அவருக்கு எரிச்சலாகிறாரு. அவர் எரிச்சலானது அவருடைய குவாலிஃபிகேஷன். நீ அவரை விட்டுட்டு விக்கிரகங்களை வணங்கினால் என்ன பண்றியா நீ, என்னை பகைக்கிறவர்களை குறித்து அவ்விதமாக நீ செய்தால் என்ன பண்ற நீ, அவரை பகைக்கிற, அவர் எரிச்சலுள்ள தேவன், நீ விக்கிரங்கள் தான் என்ன பண்ற நீ, அவருக்கு பகைஞனாகி போகிறாய். புரியுதுங்களா? வேகமா படிச்சா அது புரியாது. பகைக்கிறவர்களை நான் 3ஆம் தூசா இருக்கேன் என்று கூறுகிறார். ஆனால் அதை பத்தி மனிதன் என்ன பண்ண மாட்டான், பயப்படுதல. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் உபாகமம் 27ஆம் அதிகாரம் உபாகமம் 27ஆம் அதிகாரம் எல்லாம் அந்த வசனங்கள் தான். நீங்க அதோட போதும். 27:15 தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்க்கப்பட்டதுமான யாதொருக்கத்தை உண்டு பண்ணி எங்க வைக்கிறான், அதை ஒளிப்படத்தில் வைக்கிறான். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எங்கதான் இருக்குது எல்லா விக்கிரங்களும், எல்லாம் ஒளிப்படத்தில் இருக்குது. இவன் என்ன பண்றான், இவனை எடுத்துன்னு போய் ரூம்ல வைக்கிறான், அறையில ஒளிப்படத்தில் வைக்கிறான். அது நீங்க அந்த 17 படுத்தி எடுத்துக்கலாம். ஒளிப்படத்தில் வைப்பது இந்த இதை அவள் என்ன பண்ணா, யாக்கோபுடைய மனைவி அவள் என்ன பண்றா, ஒளித்து வைத்தாள். நீ ஒளித்துல நீ வைத்திருக்கலாம், எங்க வேணா வைக்கலாம், ஆனால் அவன் சபிக்கப்பட்டான் என்று கூறுகிறார். 23ஆம் வசனம். இல்ல 16 இல்ல 5ஆம் அதிகாரம் 8
5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது 20 உபாகம், அவ்வளோதான், 15 தான் இல்லை. உபாகமும் 4ஆம் அதிகாரம், உபாகமும் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 16, 4:16. இடையில அவளை படி சொல்லு, ஒரு ஆள் படி சீக்கிரம். என்னது 16? ஆகையால் உங்களை கெடுத்துக் கொண்டு அதன் மூலமாக நீ என்ன செய்கிறாய்? உன்னை கெடுத்துக் கொள்கிறாய். ஆண் உருவம், பெண் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவம், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய்க்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும். 19 படிமா பிரேமி. உங்கள் கண்களை வானத்திற்கு எடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் அது யாருக்காக ஏற்படுத்தினார்? அதை எல்லா மனிதர்களுக்காகவும் தேவன் வானத்திலே சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தார். நீ என்ன பண்ற? சேனைகளாகிய சந்திரசூரியனை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையார்கள். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 5:8 5:8 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 7 என்னையன்றி உனக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 8 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். திரும்ப 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 சொல்லும் பொழுது மனிதன் என்ன செய்யறான்? திரும்ப 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 அதே தவறு தான் செய்யணும். தேவனுக்கு விரோதமான மற்ற உலக பிரகாரம் எந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனால் அவருக்கு நீ பகைஞனாகிறாய். அவரை விட்டுட்டு நீ ஒரு சுரூபத்தை உடனே யார் அது? அவருக்கு பகைஞனாக போகிறார். அவருடைய பேச்சு கேட்கறது இல்லை. அதனால திரும்ப திரும்ப சொல்லி மனிதனுக்கு ஏன் இந்த எண்ணம் வருதுன்னு தெரியல. இன்னைக்கு உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தேவனுக்கு எவ்வளவு கோபமா இருக்கு. நான் உண்டாக்கின தேவன் என்பதுக்கு நம்ம 4 நாள் போய் தான் உட்காந்து பார்த்துட்டோம். மற்ற யாருக்கு இது என்னன்னு பண்ணல, புரியல. அவங்க ஏதோ ஒரு விக்கிரகம் இருந்து கொண்டு, ஏதோ ஒரு விக்கிரகம், அது மனிதர்களாக இருக்கலாம், அது அல்லது வந்துட்டு ஒரு கட்டிடமாக இருக்கலாம். அது மாத்திரம் என்ன, கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கை சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் என்னது? வெறும் சிற்பம் தானா? வெறும் சிலை தானா? கட்டடம்னா கல்லும் மண்ணும் தான். கட்டிடம் அவனுக்கு விக்கிரமாக மாறி போகிறது. தெய்வத்தை விட்டுவிட்டு கட்டிடங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். கட்டிடங்களை மேம்படுத்திக் கொள்கிறான், பிரமாதப்படுத்திக் கொள்கிறான், மனிதர்களை பிரமாதப்படுத்திக் கொள்கிறான். அவங்க காலில் போய் விடுறான். தேவனுக்கு எவ்வளோ கோபமா இருக்கும். உன்னை உண்டாக்கின சிருஷ்டித்த நான் தேவன் உட்கார்ந்து என்னை விட்டு விட்டு நீ கல்லையும் மண்ணையும் வானத்து நட்சத்திரங்களையும் பூமி மேல் இருப்பவர்கள், வானத்தில் இருப்பவர்கள், ஆழத்தில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் மணி கொடுக்கும்போது கத்திரன்னா ஒரு நான் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறேன் சொல்கிறார். சங்கீதம் 97:7. சங்கீதம் 97:7. ஏசாயின் புத்தகத்தில் அதிகமாக போட்டிருக்க அதை பற்றி. பெருமை பாராட்டுகிற யாவரும் அதனால சொரூபங்களை வணங்குவது, விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டி கொள்வது, அதில் ஒரு பெரிய பெருமை. இதுதான் வந்துட்டு இந்தியாவிலேயே பெரிய சிலை, இதுதான் வந்து உலகத்திலேயே பெரிய கோபுரம், பெரிய கோயில் சொல்லி சொன்னார். தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். தேவர்னா ஆல் த ஸ்பிரிட் கிரீச்சர்ஸ், நீங்களாவது தொழுது கொள்ளுங்கடா. அவரை மனுஷன் இந்த மாதிரி தப்பு நினைக்கிறான். எனக்கு ஏசாயா 42:17. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 848ஆம் பக்கம், 848. சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி சுரூபங்களை நோக்கி எங்கள் தேவர் என்று சொல்கிறவர்கள் பின்னடைந்து மிக வைக்கப்படும். அவளை போய் தேவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நீ என்ன பண்ணுவ? யூ வில் புட் டு ஷேம் என்று சொல்லுகிறார். அதே 44
44 இந்த அதிகாரம் முழுவதுமாக இருக்கும். எல்லாம் சொல்லுவார். அதில் 9லேருந்து 20 வரைக்கும் சொல்லினே இருப்பார். வினர் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பு எப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சொல்கிறாரு. ஒரு கல் எடுக்கிறார், ஒரு மரத்தை எடுக்கிறாரு. மரத்தில் என்ன பண்ணுறானா, கொஞ்சம் மரத்தை எடுத்து சுட்டு அப்புறம் சாப்பிட்றடா, கொஞ்சம் மரத்தை எடுத்துன்னு போய் சிலைன்னு சொல்லி தெய்வம்னு சொல்லி வணங்குறட. அதையும் படிச்சுக்க நீங்கள் 15 மனுஷனுக்கு அவைகள் அடுப்பு காக்கும் போது அவன் அவைகளை எடுத்து குளிர்காய் நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் ஒன்று பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். கடவுளுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே இதை எடுத்துட்டு குளிர்காயதான் அப்பம் சுட்டு சாப்பிட்றான். அதே போய் தெய்வம் என்று வணங்குகிறாயே என்றது தேவனுக்கு எவ்வளோ கோபமாக இருக்கும். 45ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 45:20. கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரமங்களாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை நீங்க இந்த காத்து பாருங்க. அந்த தெய்வங்களுக்கான தேர் இல்லை, எவ்வளோ பெரிய தேர். என்னடா அதில் தேரில் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் 10 பேர் ஏறி நின்றுக்கிறான். இவ்வளோ பெரிய கயிறு அதுக்கும் தனியாக செய்கிறான். 1,00,000 பேர் இழுக்கிறான் அந்த தேரை. எதுக்காகடா, எதுக்கு அவ்வளோ பெரிய அதுக்கு சக்கரங்களால் செய்கிற, எதுக்கு அவ்வளோ உயரமாக அதை செய்கிற? ஆனால் உள்ளே பார்த்தா என்ன இருக்கும், உழுவுண்டா ஒரு சிலை இருக்கும். மனிதன் விதமாக இவைகளிலே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான், இவைகளிலே பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானங்களை சிருஷ்டித்து பூமி வறுமையாக சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய் கட்டு சொல்கிறார். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அது 1ஆம் அதிகாரம் சும்மா வறுமையாக இருக்குல்ல. மற்றதெல்லாம் என்ன இருக்குது, மற்ற கிரகங்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கின்றன. இதை நான் சிருஷ்டித்து கொண்டதுக்காக வெறுமையாக இருக்குமல்ல, உன்னையும் என்னையும் சிருஷ்டித்து நாம் வாழ்வதற்காக சிருஷ்டித்து கொடுத்து அவரை ஆராதிக்க விட்டு என்ன பண்ணுறான், இவைகளை ஆராதிக்க கொண்டிருக்கான் என்பதுதான் அவருடைய மிகுந்த 22-23 படி. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நான் தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கவும் நாவும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை எண்ணிக்கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். நன்றிதா. எரேமியா 10ஆம் அதிகாரம் 886ஆம் பக்கம் 887 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 10, 14, 15, 16. அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள் அனைவரையும் சொல்லிட்டாரு. பிகாஸ் அந்த தெய்வத்தை குறித்து ஆராதிக்கிற ஒரு கூட்டம் என்ன இருக்குது, they have become so less, மிக குறைஞ்சிட்டாங்க. உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் ஆஸ்திகள், உலகத்தின் விக்கிரகங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் என்ன தெரியும். இந்த ரேஷியோ என்ன சொன்னாங்க, மேபி 1 lakhல ஒருத்தர் போனாலும் கூட சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்காக இன்றைக்கு மனிதர்கள் தேவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆக சொல்றார், மனிதர்கள் எல்லாரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ள தட்டார் அனைவரும் அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகள் ஆவில்லை, அவைகள் மாயையும் மகா எத்தானை பிரியமா இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். 16 நமக்கான காரியம். யாக்கோபில் பங்காயிருக்கிறவர் அவைகளை போலல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்களை அவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திற்கு மீட்டு அவர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கும் போது மோசே போய் மேலே எல்லாருக்குமாக அவருடைய ஆடைகள் எப்படி இருக்கும், அவர்களுக்காக அவருடைய கற்பனைகள் என்ன என்றெல்லாம் எழுதி கொண்டு வரதுக்கு கீழே என்ன பண்ணுறான், இந்த மோசேக்கு என்ன ஆயிட்டோ என்று என்ன செய்கிறான், அவன் ஒரு கன்றுக்குட்டியை செய்து
அதை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். அது யாத்திராகமம் 32, யாத்திராகமம் 32 114 112 வசனம். ஒன்னா வசனம் 32:1. மோசே மலையிலிருந்து மோசே மலையிலிருந்து வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூடி, ஆரோன் யாரு? மோசேனுடைய அண்ணன். ஒரு 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 ஒருத்தன் என்ன பண்றான்? தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கூட பிறந்த அண்ணன். இன்றைக்கு இருக்கிற அண்ணனுங்கள்லாம் தான் நம்ம இல்லையா? பர்த்டே மோசே சொன்னா ஆரோனுக்கு எங்க போய் சரிவு? அவளை தப்பாக வழிநடத்தினவன் யார்? அவனா போயிட்டு ஆரோன் யாரு? அவன் தான் ஆசாரிய கோத்திரத்துக்கு தலைவன். லேவி கோத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறவன் அவன் தான் ஆசாரி. அந்த கோத்திரம் தான் ஆசாரி வரும், மற்றவங்களாம் லேவிகள் தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கு. அவனுக்கு தான் அவன் மேலே உடை தயாரித்து கொண்டு இருக்கிறார் கர்த்தர். அவன் எப்படிப்பட்ட உடையில உடைத்து வரணும்? அவன் கிட்ட போய் சொல்றானுங்க, எகிப்து தேசங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு சொந்த தம்பி, அவனுக்கு அது கொடுத்துக்கிற அக்கறை. வேற யார் இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த தம்பி அது கொடுத்த அக்கறை எனக்கு அறியும். அதனால நீர் எழுந்து எங்களுக்கு வம்சம் தெய்வங்களை எங்களுக்காக கொண்டு பண்ண. அவன் தான் என்ன பண்றான்? பொண்ணை அங்கே கொண்டாந்துட்டு அவன் வேற எங்கன்னு வரல. மக்களை திசை திருப்பணும் யாரு? அதே லேவி கோத்திரம். கடைசியில் ஒரு வசனம் இருக்கும், 25ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 25ஆம் வசனம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கினான். ஒரு பக்கம் மோசே, இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை அப்படிதான். தேவனுக்கு இருக்கிறவர்கள் யாரு? ஒருத்ததான். திரளான கூட்டம் யாரை நம்பிச்சு? ஆரோனை தான் நம்பிச்சு. திரளான கூட்டம் யாரை நம்பல? மெய்யான தேவனுடைய மோசே நம்பல. நம்ப மாட்டான். அவன் வந்துட்டு அதை அந்த கற்பனைகள் எல்லாம் போட்டு எடுத்து அந்த இது சிலையெல்லாம் எரிச்சு அதை சாம்பலாக்கி அதை குடிக்க கொடுத்து இதெல்லாம் நீங்கள் அங்கே படிக்கிறீங்க. ஆக இது திரளாக கிரமமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஏன் இந்த காரியம்? 40 நாள் அவன் மேலே இருந்தான். அவனுக்கு சாப்பாடு எல்லாம் போயிட்டா, என்ன எல்லாம் போயிடுச்சு? உண்மையான திறன் அவனை தேடி போயிருக்கணுமா இல்லையா? இல்லை, அவன் செத்து போயிருப்பான். விட்றா நீ யாரா சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள்? அவர்களை புசித்து குடித்து அவர்கள் 6ஆம் வசனம், அதே அதிகாரம் 6ஆம் வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து ரெண்டையும் மிக்சிங். கர்த்தர் என்னன்னா சொன்னாரோ அதையும் செஞ்சிடுவான், எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? விக்கிரகத்துக்கும் போய் செஞ்சிருப்பான். அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகவல்களிட்டு சமாதானம் செய்கிறார்கள். பின்பு ஜனங்கள் சுசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட இருந்தார்கள். இங்கதான் மனிதனுடைய எண்ணம்லாம் என்ன இருக்குது? குடிக்கணும், கூத்தாடணும், டான்ஸ் ஆடணும். அதிலே தான் அவனுடைய இச்சைகள் எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த மாம்சத்தின் காரியங்கள் தான் இருக்கிறவருடைய. அதுக்கு யாரை பயன்படுத்திக்கிறான்? தேவனுடைய எப்போ அந்த அம்மா சொல்லி போறேன், என் பிள்ளைக்காக கர்த்தருக்கு என்ன பண்ணுகிறேன்? நியமித்து கொண்டு இருக்கிறேன். எதனை நியமிச்சுன்னுக்கிறேன்? வெட்டப்பட்ட ஒரு சொருபம், பார்க்கப்பட்ட சொருபத்தை நான் நியமித்துக் கொண்டிருக்கிறேன். யாருக்காக? கர்த்தருக்கு நியமித்தேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரோடு இருந்து கொண்டே இன்னைக்கு தவறு செய்து வெளியில இருக்கிறவனை கூட விட்டுருவார் கர்த்தர். அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், அவன் வக்கரங்களை போயிட்டான், அவனு கூட உண்டு. ஆனால் தேவத்தினுடைய பக்கத்தை உட்காந்து கொண்டு தேவனை எரிச்சலுள்ள தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு நாள் உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு மேலே வழக்கு என்ன வேணும்? தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுதான் நீங்கள் இதில் பார்க்கலாம். சரி, இவர்கள் அவதமாக ஆட்டம் போட்டெல்லாம் கூட இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். நீங்கள் சங்கீதம் 106 பண்ணுங்க. சங்கீதம் 106 19-20 737ஆம் பக்கம். குண்டை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை எதை செய்யக்கூடாது கர்த்தர் சொன்னாரோ அதை செய்கிறார்கள். அங்கே 106ஆம் சங்கீதம் சொல்ற, எதை கர்த்தர் செய்யக்கூடாது யார் செய்யலாம்? அந்நியர் செய்வதில்லை, இவன் செய்யறான். செஞ்சுட்டு என்ன பண்ண? வார்க்கப்பட்ட சொல்ற 21 புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். இந்த 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 மாடு இன்னைக்கு எங்க இருக்குது? எல்லா இந்து கோயில்களிலும் முன்னாடி நந்தி என்று வைத்துக் கொண்டு இருக்கிறார். பார்த்துருக்கேன், பெரிய நந்தி. புரியுங்களா? ஆகினால அன்னைக்கு அவன் பண்ணது அதே மூலஸ்தானம் இருக்கிறது, அங்கே ஒரு விக்கிரகம் இருந்து கொண்டு இருக்கிறது, ஒரு நந்தி இருக்குன்னு சொல்லி அதையே இவனும் நாடுகிறான். இன்றைக்கு அபுதமான ஒரு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதிலே தங்களுடைய ஞானத்தை அவர்கள் பயன்படுத்தி தேவனை எவ்வளவுக்கோடு மனக்கசப்பு ஏற்படுத்தணும், வேதத்தை புரட்டி
அப்பேற்பட்ட காலத்திலே கர்த்தர் ஒரு சிறு மந்தியாக ஒரு குடும்பமாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கார் என்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கு. பாட்டு 21, 22. எகிப்திலே கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் படிக்காத வீட்டில் படிக்கலன்னா வராது. சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமான செய்தவராகிய தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள். அது எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு தேவனை மறந்து போனார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை கர்த்தாவே எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் சாமி. நாங்கள் உலக பிரகாரம் இச்சைகளின் மேலே போய்விடவில்லை. நாங்கள் கர்த்தாவே உமக்கு கோபம் ஓட்டுகிற உமக்கு பகையனாகி போகின்ற அந்த விக்கிரக மத்தியில் நான் போகவில்லை சாமி என்று நான் தேவனை ஆராதனை கடன்பட்டுள்ளார். அப்போஸ்தலர் 7 சொல்றாரு. அப்போஸ்தலர் 7 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39 நீ கொஞ்சம் 2 பேரும் சும்மா படிங்க. 2 பேரும் படி. அதுக்கு தயாராகணும் வீட்டில். படிமா இல்லை அப்போஸ்தலர் 7:38 சீனாய் மலையில தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபை கொண்டிருந்த நமக்கு கொடுக்கும்படி கொண்டிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. யாரு? மோசே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய அவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் யாரு கீழ்ப்படிஞ்சாங்க? ஆரோனை கீழ்ப்படிந்து இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் திரும்பி. ரொம்ப ஈஸியாக தான் சொன்னாரு. யூ கேன் கோ பேக் டு ஈஜிப்ட் இன் யுவர் ஹார்ட். இருதயத்திலே இன்றைக்கு மனிதர்கள் உலக பிரகாரமான அவலட்சணமான காரியங்களை பார்க்கும்போது நம்மையே மயக்கிவிடுகிற அளவுக்கு உலகத்தை காண்பித்துக் கொண்டு இருக்கிறான். அதிலே தான் மனிதர்கள் என்ன பண்றாங்க? உலகத்துக்கு போயிட்டு ஆரோனை நோக்கி சொன்னாரு. 41 அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் பலி கொடுத்தார்கள். 42 அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை கொடுத்தார். வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்கள். இன்றைக்கு உலகத்துல இந்து மார்க்கம் முழுசு என்னதான் இந்த அது என்ன சொல்றாங்க? நவகிரகம்மா அவங்க இது சொல்றாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் எழுதுறாங்க கையில. அஸ்ட்ராலஜி என்ன பேர்? அது ஜாதகம். அது முழுசு என்னதான்? நவகிரகங்கள், நட்சத்திரங்கள் தான். அந்த நட்சத்திரங்கள் வானசேனை விட்டார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் 40 வருஷம் வரையும் காணிக்கைகள் முன்னேற்றி செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலேகளுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூப சுமந்தீர்களே என்று கர்த்தர் அங்கே புலம்புகிறார். ஆகினாலே இப்படிப்பட்ட ஒரு பக்கமான காரியம் இருக்குது. தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது அன்றிலிருந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதை எதிர்த்து நின்ற மக்கள் யார்? டக்குன்னு யாரை சொல்ல முடியல? வேற பெருசா இந்த இவைகளெல்லாம் எதிர்த்து விக்கிரகங்களுக்கும் சிலைகளுக்கும் எதிர்த்து நின்றவங்க யாரு? தானியேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அது முன்னாடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்லையா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேல் மலையிலே எருசலேமுக்கு பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக பிரகாரப்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனாலே அவருக்கு சுத்தமாக இருந்த மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? வரலாறு முழுதுமாக இருந்து கொண்டே தான் இருந்திருக்கிறார்கள். ஆக நாம் எந்த பக்கம் இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக சாத்ராக் மேஷாக் எங்கங்க? அது 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 3:18 தானியேல் 3:18 விடுவிக்காமல் போனாலும் அவன் என்ன சொல்றாரு? நீ அந்த தெய்வங்களை விடுவிக்கிறதோ விடுக்கலையோ இல்லையா? தட் இஸ் இன்டெகிரிட்டி. தேவன் மீது இருக்கிற அசையாத நம்பிக்கை. அவர் இல்லைங்க, அவர் விடுவிக்கலன்னா இன்னைக்கு என்ன பண்றான்? உலகத்தில் மக்கள்லாம் சோர்ந்து போறான். என்னையா கடவுள் ஒரு இது நடந்துச்சு அது நடந்துச்சு. அவன் சொன்னான், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை,
நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டிய நமக்கு சொல்லி. அதனால கிறிஸ்துவுக்குள் பெருமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின வசனம் இன்னும் கேட்டார். உலகம் முழுவதுமாக தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமான பல காரியங்கள், சரீர பிரகாரமான பல பாவங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய பாவம் இது. தாவீது சாலமோன் ஞானிக்கு எத்தனை மனைவிகள்? 1000. அதுக்கு அதை தப்பா சொல்ல. அதே மாதிரி இந்த தாவீது ராஜாக்கு சொல்றாரு, நீ இன்னும் கேட்டுதான் நான் கொடுத்துருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம பார்த்தோம் இந்த யோசுவான் கருதலாம், யோசுவான் கஷ்டத்துலாம் தவறுகள் மிக்க இன்னத்தான் பெரிய தவறுன்னு சொல்றாரு. என்னை விட்டு நீ போய்விட்டால் நீ எனக்கு யாராக போகிறாய்? பகைஞனாக போகிறாய். நீ என்னை விட்டுட்டு நீ உலகத்தில் இருக்கிற எல்லா விக்கிரங்களையும் நீ அதனால் அப்படிப்பட்ட போது நாங்கள் ஜீவனும் போனாலும் பரவாயில்லை என்று அவருக்கு நேராக எதிராக நிற்கின்ற ஒரு சிறு கூட்டத்தை நாம் இப்போ 4 பேரை நாம் பார்க்கணும். அதனால நமக்கு கர்த்தர் போதிக்கிறது கேட்டால் உலகத்தின் பல்வேறு எது விக்கிரகம் என்று சொல்ல முடியாது. இடம் சிலருக்குன்னா அது கட்டடங்கள் விக்கிரமாக போகிறது, சிலருக்கு பதவிகள் விக்கிரமாக போகிறது, சிலருக்கு இடங்கள் விக்கிரமாகி போயிருக்குது இல்லையா, சிலருக்கு வேட்டிமை விக்கிரமாகி போயிருக்குது, பெருமை விக்கிரமாகி போகிறது. எல்லாத்துக்கும் மேலே தேவனை யாரெல்லாம் கனிவீனப்படுத்துகிறார்கள், தேவனை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள், அவ்வளோ தேவனுக்கு யாருன்னு சொல்றாரு? பகைஞராக போகிறார். அதனால கர்த்தருடைய பெரிதான ஒரு சிறு குடும்பமாக நாம் பொருளை மக்களுக்கு இது தமாஷா கிண்டலாக இருக்கலாம், இலக்காரமாக இருக்கலாம். என்ன 4 பேருக்கு வந்து பேசணும், ஏப்பா 400 பேர் இல்லைங்க இல்லையா? மோசே அவ்வளோ போனோன்னு தேர்நாள மக்கள் இல்லை, ஆரோன் கிட்ட தான் போனான். அந்த இஸ்ரேல் மக்கள் அவ்வளோ பேர் நாம் சாஞ்சு போயிட்டேன். அவர்கள் நோக்கமெல்லாம் புசித்து குடித்து விளையாட அடிக்கடி நம்ம எட்டு சொன்ன வார்த்தைகள். அதனால கிறிஸ்துவின் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார், நம்ம நேசிக்கிறார். அதனால கொஞ்ச நேரம் இந்த சாலமும் கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு அந்த இதை சேப்பா அவளுக்கு லெட்டர் அவ கூட முடிஞ்சால் பேசி நாளைக்கு போக சொல்லு.